ஃப்ரெண்ட்ஸ், பேனிங்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செந்திலோட ஆஃபீஸில் லஞ்சத்துறையிலேருந்து வந்து 4-5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம செந்திலுக்கு அப்படியே கை கால் எல்லாம் நடுங்கி போகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்தெல்லாம் மீனாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லவும் மீனாவோட அப்பாவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. மாப்பிள்ள, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் இப்போ கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலோட ஆஃபீஸ்க்கு வராரு மீனோட அப்பா. இந்த பக்கம் மீனா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இவர் என்ன கேள்வி கேட்டாலும் ஒழுங்காக பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. இப்போ ஆஃபீஸுக்கு போய் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நம்ம மீனாவும் ஒரு பக்கம் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அப்பா ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம செந்தில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் பயப்படாதீங்க, எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க, அதுதான் நீங்கள் மாட்டல இல்லை. இங்கே பாருங்க மாமா, நான் மட்டும் மாட்டியிருந்தா அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும், என்னோட வேலையே போயிருக்கும். இங்கே பாருங்க மாமா, இனிமேல் நான் இப்படி ஒரு வேலையை நான் பண்ணவே மாட்டேன் மாமா. என்ன மாப்பிள்ள, இதுக்கே நீங்கள் இப்படியெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேட்டால் சீக்கிரமாக முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வந்துடுறாங்க. மீனா வந்த உடனே தன்னோட புருஷனுக்கு லஞ்சம் வாங்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்த தன்னோட அப்பாவை பார்த்து பயங்கர கோவத்தில் நிறுத்துறீங்களா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட செந்திலுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, அந்த பணமெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னதுக்கு என்னோட சேவிங்ஸ்ன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு வாய் கூசல. என்னோட அப்பா சொல்லி தான் நீங்கள் இவ்வளோ திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தானே தெரிஞ்சது. நான் மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா நீங்கள் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல. அதுவும் ஆஃபீஸ்க்கு லஞ்சத்துறையிலேருந்து வந்திருந்தாங்களாமே. இங்கே பாருங்க, நீங்கள் மட்டும் மாட்டியிருந்தா என்ன ஆகிறது, உங்களோட வேலை போயிருக்கோம். இனிமேல் எங்கே வேலை தடைனாலும் வேலையே கிடச்சிருக்காது. எத்தனை பேர்கிட்ட அசிங்கம், டிவி நியூஸு அப்படின்னு எல்லாத்துலேயும் பரவி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க? இங்கே பாருங்கள், மனசாட்சி இருந்திருந்தா இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? இது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக திட்டிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, என்ன மீனா, உன்கிட்ட நான் இந்த மாதிரி செய்ய சொன்னேன், ஆனால் நீ தான் மனசாட்சி அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிட்ட, ஆனால் மாப்பிள்ளையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லாதனே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எதுக்காக எங்க விஷயத்துல தலையிடுறீங்க? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது. என் புருஷனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்க? என்னோட மாமனார் என் புருஷனுக்கு என்னெல்லாம் சொல்லி வளர்த்துருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒட்டு மொத்தமாக இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. இங்கே பாருங்கப்பா, இனிமே நீங்கள் என்னோட மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் மாப்பிள்ளை இனிமே லஞ்சம் வாங்க தான் போகிறாரு. இங்கே பாருமா, லஞ்சம் வாங்கினாருன்னா அவர் கண்டிப்பாக சீக்கிரமாக முன்னேறிடுவார். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சொந்த வீடு, சொந்த காரு, பங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழலாமா. இங்கே பாருங்கப்பா, நான் இப்போவே சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன காரு பங்களான்னு வந்தால் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, அது எல்லாமே உங்ககிட்ட இருக்குல்ல. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நான் சொல்கிறது புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மீனாவுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம மீனாவோட அப்பாவை அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே என்னம்மா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக பார்க்கவும், இங்கே பாருங்கப்பா, இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கிடையாது. நான் இதுக்கு மேலே இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கப்பா, இனிமே எங்க மூஞ்சிலே முழிக்காதீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா? என்னோட அப்பா தான் புத்தி இல்லாம இப்படி எல்லாம் சொன்னாருன்னா நீங்களும் அதை கேட்டுட்டு இப்படி முட்டாள்தனமா பண்ணி வச்சிருக்கீங்களே. எதுக்காகங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? இப்படி எல்லாம் பண்றது மிகப்பெரிய தப்புன்னு உங்களுக்கு தோணலையாங்க? ஏங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கவும், இங்க பாரு மீனா, உங்க அப்பா தான் லஞ்சம் வாங்கினா சீக்கிரமாக காரு பங்களான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வாங்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசையை கிளப்பி விட்டுட்டாரு. அதனால தான் இது எல்லாத்தையுமே வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் சம்பாதிக்கிற பணத்தை ஒரே வாரத்தில் சம்பாதிச்சேன் தெரியுமா? அதனால தான் எனக்கு ஆசை ரொம்ப அதிகமாயிடுச்சு மீனா. சத்தியமாக இனிமே இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் நேர்மையாக இருப்பேன் மீனா. நீ இப்படி எனக்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி சொல்லிட்டல, கண்டிப்பாக இனிமேல் நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் மீனா, என்னை நம்ப மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், இனிமேல் உங்களை என்னால் நம்பவே முடியாது. நடந்த விஷயத்தெல்லாம் நான் மாமா கிட்ட சொல்ல தான் போகிறேன். மீனா ப்ளீஸ் மீனா, அவர்கிட்ட மட்டும் சொல்லவே சொல்லாத மீனா, ப்ளீஸ் மீனா, உன் காலில் கூட விழுற மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லி
சொல்லி கெஞ்சவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்கிட்ட என்னதான் கெஞ்சினாலும் என்னதான் நீங்கள் பண்ணாலையும் கண்டிப்பாக இந்த விஷயத்த போய் நான் மாமா கிட்டே சொல்ல தான் போகிறேன். மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன். அப்போ தான் இன்னொரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. மாமா கிட்டே சொன்னால் தான், மாமா நல்லா எடுத்து உங்களுக்கு புத்திமதி சொன்னால் தான் உங்களுக்கு மண்டையில் ஏறும். நான் உங்ககிட்ட புத்தி சொன்னால் நீங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால் நான் கண்டிப்பாக மாமா கிட்டே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு வெறுன்னு இப்போ கோமதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. செந்தில் ஒரு பக்கம், ஐயோ கடவுளே, அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. இங்கே பாரு மீனா, மீனா ப்ளீஸ் மீனா, நில்லு மீனா அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா எதுவுமே கண்டுக்காமல் இப்போ கோமதி வீட்டுக்கு ஆட்டோ ஏறி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாவை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம செந்திலும் ஒரு ஆட்டோவில் கிளம்புறாரு. கிளம்புன உடனே நம்ம மீனா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே, அத்தை மாமா வீட்டில் யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம கோமதி வராங்க. வந்த உடனே, சொல்லு மீனா, என்ன விஷயம், என்ன இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்க, உனக்கு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை மாமா எங்கத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா உள்ளே தாண்டி இருக்காரு. ஏண்டி என்னடி ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை மாமாவை வர சொல்லுங்க அத்தை, மாமாவை வர சொல்லி அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் அப்படியே பரபரன்னு ஓடி வந்து உள்ளே நிற்கிறாரு. செந்திலை பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு, செந்தில் என்னாச்சு செந்தில், எதுக்காக இவ்வளோ பதறி போய் ஓடி வர, என்னாச்சு மீனா, நீ ஏதோ பதட்டமாக வந்து ஏதோ சொல்லணும்னு வர, இவன் செந்தில் ஓடி வரான், மூச்சு வாங்கிட்டு வரான், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது பிரச்சனையா இருந்தால் சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வராரு. வந்த உடனே, மீனா என்னவா, ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிட்டு போனேன் தான் மாமா வந்தேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாலாவது சில பேர் திருந்துறாங்களான்னு பார்க்குறேன் மாமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா விஷயம் சொல்லுமா, இங்கே பாருங்கள் மாமா, உங்கள் பையன் கொஞ்ச நாளாக சரியில்லை மாமா அப்படின்னு சொல்லவும், சரியில்லைண்ணா எனக்கு புரியலம்மா, என்னம்மா சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, உங்கள் பையன் கொஞ்ச நாளாக லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னப்பா சொல்கிற நீ, என்ன சொல்கிற நீ உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க மாமா, இந்த விஷயமே எனக்கு முந்தானேத்து தான் தெரிய வந்தது. அது கூட நிறைய பணம் கட்டுக்கட்டாக கபோர்டில் இருந்ததுனால, என்ன இது பணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இது என்னோட சேவிங்ஸ் சொல்லிட்டே இருக்காரு. ஆனா மாசம் செலவு அதிகமாயிட்டே தான் இருக்கு. இவர் சம்பாதிக்கிறதுல ₹1 கூட நிக்காது மாமா. ஆனா இவ்வளோ கட்டுக்கட்டா பணத்தை எப்படி சேர்த்து வச்சுங்கன்னு கேட்டா, என்னோட சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னால இந்த விஷயத்த லேசாக எடுத்துக்க முடியல. அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸுக்கு போனேன், என் வேலை எதுவுமே நடக்கலை. இதை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அப்போ தான் என்னோட அப்பாவும் இவரும் பேசிக்கிட்டு இருந்தார். என்னோட அப்பா சொல்லி தான் இவர் இந்த வேலையவே பண்ணியிருக்காரு மாமா. இவருக்கு புத்தி இல்லையா மாமா, யாராவது ஒருத்தர் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படியே கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் பண்ணிடுறதா. இங்கே பாருங்க மாமா, உங்கள் புள்ள இதுக்காக தான் தனி கொடுத்தனம் போயிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. இனிமே நான் அங்கே கோட்ரஸ் எல்லாம் இருக்க போகிறது கிடையாது மாமா. உங்கள் புள்ள அங்கே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்னால் அங்கே போகவே முடியாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே செந்திலுக்கு ஒரே அவமானமாக போகுது. ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன அரசு வேலையில் இருக்கிற துறையை எவ்வளோ சீன் போடுவேன், ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பண்ணிட்டு வந்திருக்க, எந்த ஒரு காரணத்துக்காகவும் லஞ்சன்ற ஒரு விஷயத்த நீ பண்ணவே கூடாதுன்னு உன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு வந்திருக்கே, எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு, எதுக்காக இப்படிலாம் பண்ண, சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அதாவது யாரு நம்ம செந்தில் இருந்துட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ என்னோட பேராசையினால இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டேன். மீனா எனக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டா, இனிமேல் நான் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டேன், கண்டிப்பாக இனிமேலும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே, இங்கே பாருங்க சமந்தி, என் பொண்ணு தான் புத்தி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீங்களும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, மாப்பிள்ளை அரசு அதாவது
கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறப்போ ஒவ்வொரு சைனுக்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு. அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை காசு வாங்கிக்கிறாரு. அதுக்கு எதுக்காக என் பொண்ணு இவ்வளோ குதிக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்டயாவது சொல்லி என் பொண்ணை மாற்றலான்னு வந்தால் நீங்கள் அதுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சம்மந்தி, அடுத்தவங்க வயிற்றுல அடித்து பொழைக்கிறது எங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப பெரிய பாவம். அந்த சாபத்தை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்துலேயும் ஆவேசத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையே கிடையாதுன்னு உங்களை அடித்து தானே ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு போக சொன்னேன். எதுக்காக திரும்ப வந்திருக்கீங்க? உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு உங்களை நான் அப்போவே தலை முழுங்கிட்டேன். இனிமே நீங்கள் என்னை பார்க்க வராதீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்ததாவே நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்பா, நீங்கள் செஞ்சது சின்ன விஷயம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. இனிமேல் நீங்கள் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, கொஞ்ச நேரம் நீ பொறுமையாக இரு. எதுக்காக இப்படி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி கோவப்பட்டு பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லவும், எப்படி அதை இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காங்க, எப்படி என்னால் பொறுமையாக பேச முடியும்? இவங்களை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோபமாக வருது. இவர்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மட்டும் பண்ணவே கூடாதுன்னு. ஆனால் அதையும் மீறி இவர் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தங்க வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே எதுங்க பண்ணணும்னு கேட்டதுக்கு, என்னோட சேவிங்ஸு, அது ஆஃபீஸில் சீட்டு போட்டு வச்சுருந்தேன், அப்படி இப்படின்னு என்கிட்ட என்னென்னமோ போய் சொன்னார். ஆனால் அவர் ஆஃபீஸில் லஞ்ச பணமாக வாங்கி தான் எனக்கு வளையல் வாங்கி கொடுத்தாருன்னு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளையலை தூக்கி நம்ம செந்திலோட மூஞ்சிலேயே எரிஞ்சிடுறாங்க. இங்கே பாருங்க, இனிமே திருந்தி லஞ்சம் வாங்காமல் நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதா இருந்தால் வாழுங்க, இல்லைனா நீங்கள் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட நான் ஏற்கனவே ரொம்ப மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமேல் நான் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் மீனா. ஏன் மீனா என்னை இப்படி புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க? என்னை மன்னிச்சிரு மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, ஏன்டா இப்படி ஒரு புத்தி உனக்கு போச்சு? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு செந்தில் கிட்ட கேட்கவும், செந்தில் இருந்துட்டுமா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேம்மா, மீனா கிட்ட சொல்லுங்கம்மா, நான் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு. இங்கே பாரு மீனா, செந்தில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், இனிமேல் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் மீனா. இந்த ஒரு தடவை மட்டும் அவனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு மீனா, கண்டிப்பாக அவன் தெரிஞ்சிடுவான். இங்கே பாருடா, வீட்லேயே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் மண்டையில் போட்டாவே நாங்கள் உசுரோடு இருக்கிறதா இல்லையாடா? ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தெரியுட அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேம்மா. இங்கே பாருடா, இனிமேல் கோட்ரஸ்க்கு போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல, நீ இங்கவே இரு சரியா அப்படின்னு சொல்லவும், அம்மா அதெல்லாம் என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை இங்கே பாருங்க அத்தை, அவரை கோட்ரஸ்க்கு போய் தனியாக இருக்கணும்னு நினச்சா அங்கே போய் இருந்துக்க சொல்லுங்க அத்தை, என்னாலலாம் அங்கே போய் இருந்துக்க முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். இவர் கூடலாம் என்னால் தனியாக இருக்க முடியாது. இவர் கூட என்னால் மாரடிக்கவும் முடியாது அப்படின்னு ரொம்பவே கோபமாகவும் ஆத்திரமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா மீனா, உனக்கு வேலை இருக்குல்ல, நீ போமா, நீ போயிட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு வாமா, நைட்டுக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பழனி வராரு. வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செந்தில திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பாரு செந்தில், நீ யாருக்கு பையனா பிறந்திருக்க? எப்படி உனக்கு இப்படி ஒரு புத்தி வந்தது? இங்கே பாரு செந்தில், நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்க செந்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மாமா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா. ஏன் மாமா மாற்றி எல்லாரும் என்னை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நான் ரொம்ப பாவம் இல்லையா மாமா? இனிமேல் இப்படி ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன். ஆனால் யாருமே கேட்காம என்னை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு பழனி, இனிமேல் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இனிமேல் அப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அவன் இந்த வீட்லேயும் சரி, எங்கேயுமே சரி, இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது.
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் தன்னோட வாழ்க்கைய நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்மளோட வாழ்க்கைய நினச்சி தன்னோட அப்பா அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியும் நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சரி கடைக்காவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு கடைக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து தங்கமயில பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே ரொம்பவே கோவமாகவும் ஆத்திரமாவும் இருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு தன்னோட குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக வண்டி நிறுத்தி என்னோட குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க நல்லா இருக்கு. இங்க திரும்ப திரும்ப என்னோட குழந்தைய பத்தியோ என்ன பத்தியோ நீங்க கவலைப்படாதீங்க. எங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே, அதுக்கப்புறமா எதுக்காக இந்த குழந்தைய பத்தி விசாரிக்கிறீங்க? இனிமே இந்த குழந்தைய பத்தி நீங்க விசாரிக்காதீங்க. இந்த குழந்தையையும் என்னையும் எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இனிமேல் என்னாலேயோ எங்க குடும்பத்தாலேயோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க கவலைப்படாம நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போங்க. நான் உங்க வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, என்ன இது இவ இப்படிலாம் பேசுறாளே, இவ உண்மையாவே திருந்திட்டாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து அஞ்சலிய பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே அஞ்சலி கிட்ட பேசலான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா, அஞ்சலி தன்னோட அப்பா மேல சத்தியம் பண்ணியிருக்காங்க இல்லையா? சரவணன பார்த்தாலும் பேச மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்காங்க. அதனால டைரக்ட்டா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து சரவணனுக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல. ஒரு பக்கம் தன்னோட வாழ்க்கை நாசமா போனத நினைச்சு, தன்னோட வாழ்க்கையில கடந்த போன வாழ்க்கையிலலாம் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைக்கு போறாரு. கடைக்கு போன உடனேயே ரொம்பவே வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, உன்னோட வாழ்க்கையே நான் தான் கெடுத்துட்டேன் சரவணா, என்னை மன்னிச்சிரு சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. ஆனால் அந்த கல்யாணத்தில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னோ, இப்படியெல்லாம் நடக்கணும் நீங்கள் எதிர்பார்க்கலப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னோட வாழ்க்கையில் இதுதான் நடக்கணும்னு இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை நான் என்ன பண்ணுவேன்? என்னோட தலையெழுத்து என்னோட தலையெழுத்தில் இப்படிலாம் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கவும், ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே நம்ம செந்திலை பற்றி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. செந்திலும் சைடில் ஏதோ வாங்கிட்டு தான் இருக்கான் போல். அதாவது லஞ்சத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போது செந்திலோட முகத்தை பார்க்கணுமே, அப்படியே கையெல்லாம் நடுங்கிட்டு ஒரு மாதிரி இருந்தார். இவரும் மாட்டியிருந்தாருன்னா இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் இருந்திருப்பாருல்ல, அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட செந்திலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. மெயினாக சொன்னும் போதே நம்ம கேட்டிருந்துருக்கணும். அவங்க அப்பா சொன்னாங்களேன்னு கேட்டு இப்படி ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டோமே, இப்படி ஒரு அசிங்கம் நமக்கு தேவையா? அந்த பணம் காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இப்படி ஒரு அசிங்கத்தை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி காலேஜிலேருந்து இப்போது வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே, ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு காலையிலேருந்து மண்டையில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன்னு. அந்த பையன் யார், உங்ககிட்ட ரொம்ப கோபமாகவும் ரூடாகவும் நடந்துக்கிட்டான். அதனால் அந்த பையன் யாருன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. இங்கே பாருங்கள், என்னோடய பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களோட ப்ராடக்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்க. ஆனால் இப்போ ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க, என்னோட கண்ணு முன்னாடி உங்களை ரொம்பவே காயப்படுத்துகிற மாதிரியும் ரொம்ப கோபமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்கங்க. அதனால தான் யாருன்னு கேட்டேனே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. உங்களை காயப்படுத்தணுன்னோ இல்லை உங்களை கஷ்டப்படுத்தணும்னோ எதுவுமே என்னோட நோக்கம் கிடையாதுங்க. என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்க மாட்டேன். உங்களுக்காக சொல்லணும்னு தோணுச்சுன்னா, எப்பயாவது என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா எங்கேயாவது பார்த்தா கூட சொல்லுங்கள் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதை பார்த்து அரசு இருந்துட்டு இவர் ஒரு மாதிரி
ஜாலியாக தான் ஜாலி டைப்பாக தான் இருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் வராரு. வந்த உடனே, இங்கே பாரு அரசி, நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் மட்டும்தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லவும், அடிச்சு நிறுத்து, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை என்கிட்ட பேசாத. உனக்கு உனக்கு நான் வேற கேட்குதா? ஒரு முறை உன்னால் நான் அசிங்கப்பட்டதும் அவமானப்பட்டதும் என் அப்பா அம்மாவை தலகுனியை வச்சதும் பத்தாதா? இதுக்கு மேலேயும் என்னோட அப்பா அம்மாவை தலகுனியை வைக்கணும்னு நீ நினைக்கிறியடா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. எதுக்காக திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க? இது மாதிரியே நீ பண்ணிக்கிட்டே இருந்தனா போய் என்னோட அப்பா கிட்டேயும் அண்ணங்கக்கிட்டேயும் விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்கும், நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் என் அண்ணனுங்க பார்த்துக்க வேண்டியதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்தோட, இங்கே பாரு அரசி, நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நீ இப்போ ஊர் அழகியா இல்லை பேர் அழகியா? என்ன இவ்வளோ ஓவராக பிகு பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை பேர் க்யூவில் நின்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் அது எதுவுமே வேண்டான்னு நீ தான் வேணும்னு நான் நிற்கிறேன். நீ எனக்கு பண்ண உதவிக்கு நான் வாழ்க்கை முழுக்க உன்னை சந்தோஷமாக ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால நீ எனக்கு வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் அரசி, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அரசி இருந்துட்டு, அடிச்சு நிறுத்து, நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் பார்த்தியா, அது நான் மிகப்பெரிய பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் இருந்துட்டு வீட்டுக்கு போய் நம்ம வடிவுக்கிட்ட, வடிவு தன்னோட பெரியப்பா, அதுக்கப்புறம் நம்ம மாறி எல்லாருக்கிட்டேயோ ஹாலில் உட்கார வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம சக்திவேலு, முத்துவேலு எல்லாருமே இருக்காங்க. நம்ம நம்ம குமார் போய், இங்கே பாருங்கப்பா, பெரியப்பா, பெரியம்மா, மா, அப்பத்தா, எல்லார்கிட்டேயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் ஏற்கனவே பேசலான்னு தான் இருந்தேன். ஆனால் என் மேலே நீங்கள் எல்லாருமே ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி பேசினா நீங்கள் இன்னும் கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் இருந்தால் என்னை விட்டு இந்த விஷயம் போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் பெரியப்பா, எனக்கு அரசி மேலே ஒரு விருப்பம் இருக்குது. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவள் எனக்கு பண்ண உதவிக்கு நான் வாழ்க்கை முழுக்க அவளை சந்தோஷமாக ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா, எனக்கு எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணி வைங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்தது. என்ன டே பரதேசி பையில, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா இல்லைப்பா, நீங்கள் என்னைக்கு அந்த அரசியை லவ் பண்ணுற மாதிரி நடிங்கன்னு சொன்னீங்களோ, அன்னைக்கே அரசியை நான் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. உங்களுக்காக தான்ப்பா நான் அவளை காயப்படுத்திக்கிட்டோ இல்லை அவளை அவமானப்படுத்திக்கிட்டோ இருந்தேனே தவிர, அவளை நான் முழுசாக மனசார விரும்பிக்கிட்டு இருந்தேன்ப்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ காயப்படுத்தியும் எனக்காக கேஸை வாபஸ் பண்ணப்பா. அவன் மட்டும் கேஸை வாபஸ் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் இப்போ உள்ளே தானே இருந்திருப்பேன். அது மிகப்பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்கோம், உங்களுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துருக்கோம்ப்பா. அதனால தான்ப்பா நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னோட ஆசைப்படி அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெரியப்பா கால்லையும் அப்பா கால்லையும் விழுந்து அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருடா, உன்னோட நடிப்பை பார்த்து யாரும் உனக்கு பொண்ணெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா. நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கும் பொறிக்கத்தனத்துக்கும் யாருடா உனக்கு முன் வந்து பொண்ணு கொடுப்பாங்க? யாருமே கொடுக்கவே மாட்டாங்கடா. இந்த ஜென்மத்தில் நீ சன்னியாசாவையே இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி ஒரு பக்கமும், என்னடி உன் பையனை சொன்னால் அவ்வளோ கோவம் வருதோ? உன் பையன் பண்ண வேலைக்கு யாரடி பொண்ணு கொடுப்பான்? நீயே மனசாட்சி தொட்டு சொல்லுடி, எவன்டி பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாராத்தா, என் பையன் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னாலாம் சொல்லலை. அதுக்காக அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க முன் வர மாட்டாங்கன்னு நீங்கள் இப்படி அவனை கேவலப்படுத்தியெல்லாம் பேசாதீங்க. எதுக்காக இவ்வளோ கேவலப்படுத்தி அவனை பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பையனுக்கு என்னால் பொண்ணு பார்க்க முடியும். அவனுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவனுக்கு பிடிச்ச பொண்ணு எதிர் வீட்டு பொண்ணுன்னு தான் சொல்கிறா. நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா? உனக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம
அதாவது சக்திவேல் இருந்துட்டு அமைதியாயிடுறாரு. அமைதியாயிட்ட உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, "இங்க பாரு குமாரு, நான் உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன். நீ என்னடான்னா போய் பக்கத்து வீட்டு பொண்ணு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற. அந்த வீட்டுக்கு நீ எவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்கன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் எப்படி அந்த வீட்டில் இருந்து உனக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அதுவும் அந்த அரசி புள்ள உன் மேலே எவ்வளோ கோவமாக இருக்குது. அந்த அரசி பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நடக்காத காரியத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இப்படி உன்னோட மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்காத. அது எல்லாத்தையும் ஓர தூக்கி போட்டுட்டு உன்னோட வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம அப்பத்தாவும், "இங்கே பாருடா, முத்துவேல் சொன்னது கேட்டுச்சா? முத்துவேல் சொன்னதை கேட்டுட்டு ஒழுங்காக நடக்கிறத பாரு. அப்படி இல்லைன்னா உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இரு" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா, "என்னோட மனசில் இருக்கிறது உங்களுக்கு கூட தெரியாதா? எனக்காக தானே நீங்கள் கல்யாணத்தவே நிறுத்துனீங்க. அதனால தானே நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எப்படியாவது நீங்க எனக்கு அரசிய கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களேன்னு நான் ரொம்ப நம்பிக்கையில இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கைய நீங்க உடைச்சிட்டீங்களே அப்பத்தா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடா, நீ கூட தான் என்னோட நம்பிக்கைய முழுசா உடைச்சிட்ட. நீ திருந்திட்டேன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா திருந்தாம அதே ஜென்மமா தானே இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதாவது யாரு நம்ம குமார் வந்துட்டு திருந்தி அரசிய கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.